குடமிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சூப்பர் அண்ட் டேஸ்டியான க்ரீனிஷான குடமிளகாய் சட்னி. அதுக்கு நான் ஒரு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் போட்டு அதையும் வதக்கிக்கலாம். மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் இந்த குடமிளகாயும் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். மிளகாய் நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். நல்லா காம்போடே பொடிசாக அரிஞ்சு சேர்த்துக்குங்க. நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் காம்பு. இப்போ கொஞ்சம் புளி சேர்த்து உப்பு சேர்த்து ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்சிட்டு வந்து தாளிச்சுக்கிட்டேன். சூப்பரான சட்னி. நீங்களும் இந்த மாதிரி குடமிளகாய் கிடைச்சா வாங்கி செஞ்சு பாருங்கள். சூப்பர் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.